ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 6ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் உள்ள முதல் யூனிட்ல இருக்கிற இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இலக்கணம் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வோம்னு இருக்கும் இல்லையா, புக் பேக், அதையும் சேர்த்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலக்கணம் அப்புறம் அந்த புக் பேக்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த லெசனை முழுக்க முழுக்க நம்ம நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய நியூ டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ டீச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து வீடியோவை முழுமையாக பாருங்க. ஓகே, அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கல, 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் எல்லாமே நம்ம நியூ சிலபஸை பேஸ் பண்ணி டீச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்டோட லிங்க் தரேன், நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஆட் ஆகணும்னு விருப்பப்பட்டாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாப்பிக்கில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு இலக்கணத்தோட டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 வகை சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான அண்ட் சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஓகே, தமிழை பொறுத்த வரைக்கும் சில எழுத்துக்கள் வந்து தனித்து நின்று பொருள் தரும். தனித்து நின்று அப்படின்னா ஒரே ஒரு எழுத்தா இருக்கும், ஆனா அதுக்கு ஒரு பொருள் இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஈனா என்ன, நம்ம நார்மலா பாக்குறோம் இல்லையா, ஒரு அதுதான். அதே மாதிரி பூ, தலையில வைக்கக்கூடிய பூ, மை, இங்கு. ஸோ இது மாதிரி இது எல்லாமே என்னது, ஒரு எழுத்து தான். ஸோ இதுக்கு இது மாதிரி தனித்து நின்று பொருள் தரக்கூடிய எழுத்துக்கள் சிலது இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். அப்ப தனித்தும் பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தரக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்றோம், சொல் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு எழுத்துல இருந்து பல எழுத்துக்கள் வரைக்கும் சொற்கள் வந்து இருக்கு. ஓகே, இலக்கண அடிப்படையில இந்த சொற்களை நம்ம 4 வகையா பிரிக்கிறோம். அதுதான் இந்த 4 வகை சொற்கள். ஸோ அப்ப நீங்க உள்ள போய் படிக்கணும்னு இல்லை, இங்கேயே எழுதிடலாம். என்னது, இலக்கண அடிப்படையில சொற்களை 4 வகையா பிரிக்கிறோம். அது என்னென்ன அப்படின்னா, ஒண்ணு பெயர்ச்சொல், இன்னொன்னு வினைச்சொல், இன்னொன்னு இடைச்சொல், இன்னொன்னு உரிச்சொல். ஸோ இந்த 4ஐயும் நம்ம இலக்கண அடிப்படையில பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ இது 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 தான் நம்ம பிரீஃபா ஒண்ணா என்னங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன, நார்மலா நீங்க இங்கிலீஷ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, என்ன நவுன், வேர்ப் அப்படிலாம் படிப்பீங்க இல்லையா. அதுல அந்த நவுன்னா என்ன, நேமிங் வேர்ட்ஸ். ஸோ அதுதான் அப்படியே தமிழ்ல அப்படியே நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த நவுனுங்கிறத நம்ம தமிழ்ல பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து இங்கிலீஷ்ல உள்ளதை தமிழ்ல சொன்னா புரியும், சில பேருக்கு தமிழ்ல இருக்கிறத இங்கிலீஷ்ல சொன்னா புரியும். நான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பெயர் சொல்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தோட பெயரை குறிக்கக்கூடிய சொல்ல நம்ம பெயர் சொல்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு உங்களுடைய பெயர், என்னுடைய பெயர், ஒரு பள்ளி, இன்னும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன், பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல், இது எல்லாமே ஏதோ ஒரு பெயரை குறிக்குது. ஸோ ஓடுதல்ன்றது ஒரு தொழிலை குறிக்குது, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்தோட பெயரை குறிக்கக்கூடியதை நம்ம பெயர் சொல்னு சொல்றோம். உதாரணத்துக்கு இன்னும் உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா சென்னை, முக்காலி, நாற்காலி, வகுப்பு, கட்டிடம், அப்புறம் வந்து எல்லா ஊரோட பெயர், எல்லா மனிதர்களுடைய பெயர், விலங்குகளுடைய பெயர், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தோட பெயரை குறிக்கக்கூடிய சொல்ல நம்ம என்னன்னு சொல்றோம், பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது பாருங்க, இப்ப பெயர் சொல் முடிஞ்சிருச்சா, அடுத்தது வினைச்சொல். வினைச்சொல்லுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். அதாவது வினைனா ஏதோ ஒரு செயலை குறிக்கிறது நம்ம வினைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ஒரு வினை அப்படின்னும் பொழுது ஏதோ ஒரு செயலை குறிக்குது இல்லையா. அப்ப ஒரு செயலை குறிக்கக்கூடிய அந்த சொல்ல நம்ம என்னன்னு சொல்றோம், வினை சொல் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க வா அப்படின்னும் பொழுது அவன் வரக்கூடிய அந்த செயலை செய்வான். அப்ப அந்த இடத்துல வாங்குறது என்னது, வினை சொல்லா இருக்கு. போ அப்படின்னா போகக்கூடிய அந்த செயலை செய்வான். எழுது அப்படின்னா எழுதக்கூடிய செயலை செய்வான். விளையாடுனா விளையாடுவான். ஓடு, ஆடு, பாடு, இது எல்லாமே என்னது, வினையை குறிக்கக்கூடிய சொற்கள். இது மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது இடைச்சொல், அப்புறம் உரிச்சொல். ஸோ ஃபர்ஸ்ட் இடைச்சொல்லை பார்த்துடலாம். பெயர் சொல்லையும் இப்ப நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல். இந்த பெயர் சொல்லையையும் வினைச்சொல், ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல், இது ரெண்டையும் சார்ந்து வரக்கூடிய சொல் என்ன அப்படின்னா அதுதான் இடைச்சொல். ஸோ இடைச்சொல்லுங்க
முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது எப்பொழுதுமே தனித்து இயங்காது. இது எப்பொழுதுமே பெயரையும் வினையும் சார்ந்துதான் அமையும். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, மற்று ஐ. உம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தந்தையும் தாயும். இந்த இடத்துல உம்முங்கிற அந்த ஒரு சவுண்ட் வருது இல்லையா, அதுதான் இடைச்சொல். அடுத்தது மற்றொருவர். இந்த இடத்துல என்ன இருக்கு, மற்றுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அடுத்தது திருக்குறளை, இதுல ஐ கடைசியா இருக்கு. இது மாதிரி இடைச்சொல் வந்து நமக்கு சொல்லுக்கு முதல் இடை கடைன்னு எங்க வேணாலும் வரலாம். ஆனா பெயரையோ வினையையோ சார்ந்துதான் அந்த இடைச்சொல் வந்து இருக்கும், தனித்து இயங்காது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், 2 விஷயம் தனித்து இயங்காதுன்னு நம்ம இதுவரை பார்த்திருக்கோம். என்னென்ன? ஒண்ணு இப்ப நம்ம பார்த்த இந்த இடைச்சொல். இந்த இடைச்சொல் தனித்து இயங்காது. இன்னொன்னு என்ன ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். ஆயுத எழுத்து ஞாபகம் இருக்கா? ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. சொல்லுக்கு முன்னும் பின்னும் ஏதாவது ஒண்ணு இருக்கும், இது இடையில மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? சொல்லுக்கு முன்னாடி என்ன வரும், பின்னாடி என்ன வரும், அதெல்லாம் நம்ம ரூல்ஸ்ல பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஞாபகப்படுத்த முடியுதான்னு பாருங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து உரிச்சொல். ஃபர்ஸ்ட் பெயர் சொல் பார்த்துட்டோம், பெயரை குறிக்கக்கூடியது. வினைச்சொல் பார்த்தாச்சு, ஒரு செயலை குறிக்கக்கூடியது. இடைச்சொல்லும் பார்த்தாச்சு. இடைச்சொல் என்ன, தனித்து இயங்காது, பெயரையும் வினையும் சார்ந்து அமையும். ஓகே, அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது கடைசியா நம்ம பார்க்க போறது உரிச்சொல். ஸோ இந்த உரிச்சொல்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். அதாவது இப்ப ஒரு பெயர் இருக்குன்னா அந்த பெயரை பத்தின தன்மையை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த உரிச்சொல். ஓகேவா? இதே மாதிரி பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் அதனுடைய தன்மையை மிகுதிப்படுத்த வரக்கூடிய அந்த சொல்ல நம்ம என்னன்னு சொல்றோம்னா உரிச்சொல்னு சொல்றோம். உரிச்சொல் வந்து நிறைய இருக்கு. மா, தவ, நான், சால, நனி, கூர், களி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு நமக்கு இங்க 2 கொடுத்துருக்காங்க. என்னன்னா மாவும் சாலவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் மா வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னா, மா நகரம். மானா பெரியன்ற பொருள் வரும். ஸோ நகரத்தை பெரிய நகரம்னு மிகுதிப்படுத்தி சொல்றதுனால இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, மாநகரம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்தது பாருங்க, சிறந்ததுனாவே அது வந்து பெஸ்ட். ஆனால் சால சிறந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது இது இன்னும் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் மிகுதிப்படுத்தி சொல்லுது இல்லையா, அதுதான் இந்த உரிச்சொல்லினுடைய சிறப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 4ஐயும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். என்ன, ஒன்று வந்து பெயர்ச்சொல், இன்னொன்று வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஸோ இதை மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான், ஆனால் முக்கியமானதும் கூட. ஸோ இதுல இருந்து கொஷின்ஸ் வந்து வரலாம். ஸோ அதுக்கு தயாராகிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னா, இதுல என்ன கொடுத்துருக்காங்க, தொடரில் உள்ள 4 வகை சொற்களை வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் நமக்கு முக்கியம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த 4 வகையான சொற்களை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல உம்னு வந்திருக்கா, அப்ப என்னது அது, தந்தையும் தாயும்னு நம்ம கூட பார்த்தோம். என்னது, இடைச்சொல்ல பார்த்தோம். மாநகரம், மானும் பொழுது அந்த இடத்துல உரிச்சொல் வந்துருச்சு. ஸோ பேருந்து அப்படின்னும் பொழுது அது என்னது, பெயர் சொல். ஏறுறது என்னது, வினை சொல். ஓகேவா? பலவன்றது என்னது, ஒரு பெயர் சொல். தங்கைங்கிறதும் பெயர் சொல். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை எடுத்துட்டு அதுல இந்த 4 வகையான சொற்களை உங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த 2 சென்டென்ஸுக்கும் நீங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல கொடுங்க. நீங்க கரெக்டா போடுறீங்களா அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்கலாம், இது கீழே இருக்கக்கூடிய சொல் வகையை அறிந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, 4 வகையான சொற்கள் என்னென்ன பார்த்தோம். 1 பெயர், இன்னொன்னு வினை, 3வது இடை, 4வது உரி. இது எல்லாமே சொல்லுடைய 4 வகைகள் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த 4 வகையில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி இதுல பொருந்தாதது எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? கண்டுபிடிச்சிடலாமா? சரி, ஓகே. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, படித்தால் ஐ மற்று கு. ஓகேவா? ஸோ ஐ மற்று கு படித்தால்னு இருக்கு. ஸோ இப்போ இதுல அலைஞ்சிருச்சா, இதுல பொருந்தாதது எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது ஏன் பொருந்தாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐ மற்றும் கு, இது 3ம் நம்ம எங்க பார்த்தோம், 3மே
இடைச்சொல்ல பார்த்தோம். அப்ப படித்தால் அப்படிங்கறதுதான் இதுல பொருந்தாது. அடுத்தது பாருங்க, மதுரை, பால், சித்திரை, ஓடினான். சோ இதுல பொருந்தாதது எதுன்னு பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இதுல ஓடினான் அப்படிங்கறதுதான் பொருந்தாது. மத்த மூணும் ஒரே மாதிரி இருக்கு. மத்த மூணு எதுல வந்திருக்கு? பெயர் சொல்ல வந்திருக்கு. ஓடினான்ங்கிறது வந்து வினைச்சொல். ஓகேவா? அடுத்தது சென்றால், வந்த, சித்திரை, நடந்து. இதுல வந்து எது பொருந்தாது அப்படின்னா, எது பொருந்தாது? சென்றால், வந்த, நடந்து இதெல்லாம் வினையில வருது. சித்திரைங்கிறது பெயர்ல வரும். சோ இதுதான் பொருந்தாது. கடைசியா மா, ஐ, மற்று. ஓகேவா? மா, ஐ, மற்று. இதுல எது பொருந்தாது அப்படின்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மா தான் பொருந்தாதது. ஏன்? அது வந்து உரிச்சொல்ல நம்ம பார்த்தோம். ஐ, மற்று வந்து இடைச்சொல்ல வரும். ஓகேவா? ஸோ இது மாதிரி இந்த 4 வகையான சொற்களை நமக்கு வேறுபடுத்த தெரிஞ்சிருக்கணும். இது கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன்னா பொருந்தாத சொல் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஓகே, நம்ம புக்குக்குள்ளேயே பொருந்தாத சொல்ல தேடி தேடி படிக்கிறோம். இங்க புக்குக்கு பின்னாடியே அழகா கொடுத்துருக்காங்கன்னும் போது இதை கண்டிப்பா படிச்சுட்டு தான் நம்ம அடுத்ததுக்கே போகணும். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல இல்லை. ஸோ விட்டுறலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். என்ன? பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கணும். இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் யாரு? வ.உ.சி. வ.உ.சி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயர்களோட அந்த கப்பலுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வருஷம்? 1906. இந்த வருஷத்துல அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற ஒரு கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்யறாரு. வ.உ.சி சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியின் பாடல்களை விரும்பி கேட்பார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து நிறைய தடவை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பட் ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது வந்து வெறும் பத்தி அதுல உள்ள வினாக்கள் அப்படின்னு தான் பாக்குறோம். இருந்தாலுமே நீங்க இந்த இயர், மந்த், என்ன பண்ணாரு இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரை சந்திக்கிறாரு, யார் பாடல்களை விரும்பி கேட்பாரு, அப்புறம் தொழிற்சங்க தலைவரா இருந்திருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஏன்னா இது ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? யாரு? நம்ம பேராகிராஃப்ல இருந்து தான் இதுக்கு ஆன்சர் எடுக்க போறோம். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவனது யாருன்னா வ.உ.சி. வ.உ. சிதம்பரனார். ஓகேவா? அடுத்தது வ.உ.சி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? யாரை சந்திக்கிறத வழக்கமா வச்சிருந்தாரு? பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக வச்சிருந்தார். அப்ப பாரதியார். வ.உ.சி அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? கடைசி லைன்ல இருக்கு பாருங்க. பாரதியாரினுடைய பாடல்களை விரும்பி கேட்பார். அடுத்த கொஸ்டின், வ.உ.சி அவர்களின் பன்முகத்தன்மைகள் என்ன? வ.உ.சி அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னு பார்த்தோம். அது என்னென்னு கேக்குறாங்க. ஒண்ணு வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர். ஓகேவா? அந்த இருக்குல்லையா, இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள இது ஃபுல்லாவே இதோட ஆன்சர் தான். அடுத்தது பாருங்க, வ.உ.சி அவர்கள் புலமை பெற்றிருந்தா மொழிகள் என்னென்னு கேக்குறாங்க. மொழிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்டே கொடுத்திருக்காங்க. அவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அப்ப தமிழ், ஆங்கிலம். ஸோ இது மாதிரிதான் நம்ம அந்த பேராகிராஃப்ல இருந்து ஆன்சர் எடுக்கிறோம். ஸோ இங்க வந்து நமக்கு சில இது லைன் நிறைய போற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ மோஸ்ட்லி நம்ம கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காரு. ஒன் வேர்ட்ல தான் ஆன்சர் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் மேலே பத்தி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வினாக்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்சர்ஸ் வந்து சூஸ் பண்றதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்தது பார்க்கலாம். இடமறிந்து பயன்படுத்துவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ரிப்பீட்டடா இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ஒரு ஸோ நான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அனலைஸ் நான் பண்ணி போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். இந்த ஒரு அந்த டாபிக் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அது
அஃது. ஸோ இதுவும் இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து எந்த சொல்லுக்கு முன்னாடி எந்த எழுத்துக்கு முன்னாடி இந்த ஓர் பயன்படுத்தணும், எங்க ஒரு பயன்படுத்தணும், எந்த இடத்துல அது பயன்படுத்தணும், எங்க அஃது பயன்படுத்தணும் அப்படிங்கிற இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக நான் ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குங்கிறத ரீட் பண்ணிடுறேன். அப்புறம் எளிமையாக எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன்று என்பதனை குறிக்க ஓர், ஒரு ஆகிய சொற்கள் வந்து பயன்படுத்தப்படுது. உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய அந்த சொல்லுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற சொல்ல நாம பயன்படுத்துறோம். உயிர்மை எழுத்து தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற அந்த சொல்ல நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இவ்வளவுதான் பாயிண்ட், முக்கியமானது. ஆனா என்ன, கடைசி நேரத்துல எதுக்கு முன்னாடி எதை பயன்படுத்துவோங்கிறத மறந்துடுவீங்க, அதுதான் விஷயம். ஸோ அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இங்க பாருங்க, உதாரணம் கொடுத்துருக்காங்க நமக்கு. என்னது, உயிரெழுத்துக்கு முன்னாடி, அதாவது ஆல இருந்து அவ்வளோ வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த உயிரெழுத்து இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நம்ம ஓர் அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்துவோம். இந்த மற்ற உயிர்மை எழுத்துக்களுக்கு ஒருங்கிறத பயன்படுத்துவோம். இங்க பாருங்க, ஓர் ஊர், ஓர் ஏரி, ஊ ஏலாம் என்னது உயிரெழுத்து. இந்த ந, க, கு இது மாதிரி உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி நம்ம ஒருன்னு பயன்படுத்துவோம். ஸோ இதே மாதிரிதான் அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. இவை போலவே உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி அஃது அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும். மைய எழுத்துல தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி அதுங்கிற சொல்ல பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு கீழே கொடுத்துருக்காங்க, அஃது இங்கே உள்ளது, அது நன்றாக உள்ளது. ஸோ இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈ இருக்கு. ஈங்கிறது ஒரு உயிரெழுத்து. ஸோ இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு, அஃது, ஈ இருக்கா. ஈக்கு முன்னாடி அஃது அப்படிங்கிறத நாம பயன்படுத்துறோம். உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது வரணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும், அதுங்கிறது வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்தாச்சு. அப்படியே எல்லாத்தையும் விட்டுருங்க, நோட் பண்ணியாச்சா, எல்லாம் முடிஞ்சு. இப்போ சிம்பிளா பார்க்கலாமா? ஒன்னே ஒண்ணுதான். என்ன, உயிரெழுத்து வந்துச்சுன்னா, சொல்லுல இந்த உயிரெழுத்து இருக்குன்னா முன்னாடி ஓர் போடணும். உயிர்மை வந்துச்சு அப்படின்னா ஒரு போடணும், அவ்வளவுதான். ஓகேவா? உயிரெழுத்து அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல இது புள்ளி வச்ச எழுத்து வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர்மைன்னும் பொழுது இங்க உயிர்மை வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரிதான் அடுத்தது அது, அஃதுக்கு. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து வர இடத்துல அஃது பயன்படுத்துவோம். இப்ப இந்த அஃதுன்னும் பொழுது இந்த இடத்துல ஆயுத எழுத்து இருக்கு. ஆயுத எழுத்துக்கும் உயிரெழுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஸோ அப்ப அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். உயிர்மெய்க்கு என்ன வரும், அதுன்னு வரும். ஓகேவா? இவ்வளவுதான் பாயிண்ட். அதை தான் அவங்க பிரீஃபா அவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், இங்க இருக்கக்கூடிய இந்த 5 சென்டென்ஸோட பிழையையும் திருத்தி சரியான இதை வந்து சூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துப்போம். ஒரு அழகிய சிற்றூரில் ஊர் குளம் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிழையோட தான் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம திருத்தி எழுத போறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன பண்ணலாம்னா, இங்க என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆ இருக்கு. ஆ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும், ஓர் வந்து வரணும். ஸோ இந்த இடத்துல ஓர் வரணும். அடுத்தது சிற்றூரில் ஓர் குளம்னு இருக்கு. கூங்கிறது உயிர்மை எழுத்து. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், ஓர் வரக்கூடாது, ஒருன்றது வரணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எழுதிரும். இங்க எழுதுனா உங்களுக்கு புரியாது, நான் அங்கங்கே எழுதி காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி வரும், ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படின்னு வரும். ரெண்டாவது சென்டென்ஸ் பார்க்கலாம். ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம சரியான அந்த ஒரு வாக்கியத்தை நம்ம சூஸ் பண்ண போறோம். நம்மளா வந்து ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, ரெடியா? ஃபார்ம் பண்ணிடலாமா? சரி, இப்போ பாருங்க, இங்க என்ன இருக்கு, ஈ இருக்கு. ஈங்கிறது ஒரு உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும், ஓர் தான் வரணும். அப்ப இங்க ஓர் வரும். இந்த இடத்துல பேங்கிறது உயிர்மை எழுத்து. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், ஒருங்கிறது வரணும். இது கரெக்டா தான் இருக்கு. நாங்கிறது உயிர்மை எழுத்து. ஸோ ஒருங்கிறது கரெக்டா இருக்கு. அப்ப இது கரெக்டான வாக்கியம் என்ன, ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓகே, அடுத்த மூணாவது சென்டென்ஸ் பாருங்க. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஈ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும்,
அஃது வரணும். என்ன வரணும்? அஃது வரணும். ஸோ அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அடுத்து 4வது சென்டென்ஸ் பாருங்க. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. இவன் நாங்கிறது வந்து ஒரு உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அதுன்னு தான் வரணும், அஃது வரக்கூடாது. ஸோ இங்க என்ன வரும்? அதுதான் வரும். அது ஒரு இனிய பாடல். இதுக்கு என்ன நம்ம பண்ண போறோம்னா, இந்த ஓங்கிறது வந்து ஒரு உயிர் எழுத்து. உயிர் எழுத்துக்கு அது வரக்கூடாது, அஃது தான் வரணும். அப்ப அஃது ஒரு இனிய பாடல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 5 சென்டென்ஸும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டா அந்த பிழையை நீக்கி எழுத தெரியணும். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, ரொம்ப 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 முக்கியம். இப்போ இந்த மேலே பார்த்த ஓர், ஒது, அது, அஃது இது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் அகரவரிசைப்படுத்துக. ஏன்னா நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த சொற்களை நம்ம அகரவரிசைப்படுத்தி என்ன வரப்போகுது, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு நம்ம சொல்ல போறோம். ஓகே, சரியா? இப்போ பாருங்க, இதுல என்ன ஃபர்ஸ்ட் வரும்? பே இருக்கு, பா இருக்கு, பூ, பி, பே, பூ, ப, போ, பை, போ, பி எல்லாமே பா வரிசையா இருக்கு. அப்போ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து குரில் ப தான் கொண்டு வரணும். குரில் பா எங்க இருக்கு? பழங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. நெடில் பா அடுத்தது வரணும். நெடில் பா எங்க இருக்கு? எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். பழங்கள். நெடில் பா இருக்கு, பாரதம். இது 2வதா வரும். பாவுக்கு அப்புறம் என்ன வரணும்? பி வரணும். பீனா பின்னிரவு. அதுக்கப்புறம் என்ன வரணும்? நெடில் பி வரணும். அப்ப பீலி அப்படிங்கிறது வரும் 4வதா. அடுத்தது பீக்கு அப்புறம் என்ன வரணும்? பூ. பூனா புதுமை தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறமா தான் பூமி அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் என்ன வரணும்? பூமிக்கு அப்புறம் பெண்கள், பே. பூக்கு அப்புறம் என்ன வரணும்? பெண்கள், 7வது. அடுத்து பேக்கு அப்புறம் பே, நெடில் வரணுமா? 8வது பேருந்து அப்படிங்கிறது வரும். அடுத்தது பையன், 9வதா பையன். பையனுக்கு அப்புறம் போ, போக்கு வந்து 10வது. கடைசியா போக்குவரத்து 11வது. ஸோ இந்த ஆர்டர்ல தான் இந்த அகரவரிசையை வந்து நம்ம வரிசைப்படுத்தணும். ஓகேவா? என்ன இருக்கு? 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. வடக்கு உண்டு, வடக்குண்டு, பந்து உண்டு, பாட்டு உண்டு. எல்லாத்தையுமே உண்டு உண்டுனோட சேர்த்து ஒன்று எழுதுவோம். அதே மாதிரி இல்லை இல்லைன்னு சேர்த்து ஒன்று எழுதுவோம். அதுதான் வடக்கில்லை, பந்து இல்லை, பாட்டு இல்லை. அது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இதுக்கு ரொம்ப இதெல்லாம் எஃபோர்ட் வேண்டாம். அடுத்தது பாருங்க, பாரி வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறது வரும். ஸோ இதையே நம்ம பார்க்குறோம், இது நம்ம சிலபஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அது மாதிரி உயர்திணை அக்ரிணை அந்த இது தெரிஞ்சு எந்த இடத்துல என்ன வருங்கிறத நம்ம போடணும். அதனால கண்டிப்பா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, பாரி வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறது தான் வரும். அடுத்தது எழிலி வீட்டிற்கு வந்தாள். மாணவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். மாணவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். மாடு வீட்டுக்கு வந்தது. மாடு வந்து என்ன பண்ணுது? வந்தது. அடுத்தது மாடுகள் வீட்டுக்கு வந்தன. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உள்ளது. இது மாதிரி இதை நம்ம வரிசைப்படுத்துவோம். அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்க? மறைந்துள்ள 4 வகை சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க. இது நமக்கு சிலபஸ்ல கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படியே கீழே வந்துருங்க. கலைச்சொல். நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம். இலக்கியம் அப்படின்னா லிட்டரேச்சர். கலைக்கூடம் அப்படின்னா ஆர்ட் கேலரி. மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஸோ இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் டேர்ம் 6th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட்டோட இலக்கணம் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புக் பேக்கையும் நம்ம பார்த்துட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான பதில் நான் உங்களுக்கு தரேன். ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.